ஞானிகிட்ட இருக்கிற உண்மையாக இருக்கிற யாரும் சிறு தெய்வ பெரிதெய்வ வழிபாட்டுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க முற்றிலுமாக அதிலேருந்து விடுபட்டு நிற்பாங்க. அப்போ அதுக்கு நிற்கிறதுக்கு மையமான காரணம் என்னன்னா இவருடைய அலைவரிசையும் இவருடைய தாக்கம் தான். அப்போ இவர் என்னன்னா நமக்கு நடந்த மாதிரி இந்த மக்கள் கால விரயம் பண்ணிக்கக்கூடாது. அவர் ஏதோ விரும்புகிறாருன்னா கால விரயம் பண்ணிக்கக்கூடாது. நான் அறிந்தவன் களத்தில் இருக்கிறேன், நீ அறியலை. இப்போ அறியாதவனுடைய செயல்பாடுகள் என்னென்னா கால விரயத்துக்குள்ளே அவன் ஒரு கோயிலை சுற்றி கால் கையெல்லாம் வலித்து போகும். நீ அந்த மாதிரி செய்யாமல் காலை ஒரு இடத்துல மடித்து உட்காந்து இந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இரு. இன்னும் உனக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். இந்த எனர்ஜியை நீ இப்போ உடலில் வச்சுருக்க எனர்ஜியை வீணடிக்காது. இன்னும் எனர்ஜியை பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன வேணுமோ அதை நீ பாரு. அதுதான் விஷயம். இப்போ இறைவன்கிறவன் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நீ வெளியில் ஏற்றாத. மீண்டும் எனர்ஜியை உள்ளே தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கு. இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற மையமாக இருக்கிறது.